என்ன கொல்ற சந்தர்ப்பத்தை இதுவரைக்கும் நான் யாருக்குமே கொடுத்ததில்ல. நானும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்க மாட்டேன், உருவாக்குவேன். நினைச்சேன். டாப் ஆபீசர்ஸ்களை கொல்றது தானே உங்களுடைய வழக்கம். இன்னும் 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கானுங்களே. நீயும் ஷேடோ ஏஜென்சியோட டாப் பீன்ல ஒருத்தன். உன்னை பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கேன். இப்ப உன்னை கொல்ல வேண்டிய சூழ்நிலை. நீ எதுக்காக இப்படி ஏஜென்சிக்கு துரோகம் பண்ற? நான் யாருக்குமே துரோகம் பண்ணதில்ல. ஷேடோ ஏஜென்சி தான் என்ன ஏமாத்திருச்சு. என்னது? நம்ம டேட்டா பேஸையும் அழிச்சு பல வருஷம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் அழிச்சது நீதான். எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது? ஒரு அருமையான ஆபீசரா இருந்த நீ இன்னைக்கு கொள்ளக்காரங்களுக்கு துணை போறியே, இது உனக்கே அசிங்கமா தெரியல? அது என் சொந்த விஷயம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு திமுங்கலம்? என் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதை நான் கண்டிப்பா தட்டி கேட்பேன். இந்த மாதிரி டயலாக் பேசினவங்க ரொம்ப பேரை நான் பார்த்துட்டேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனில நான் சேரும் போது இதே டயலாக் தான் சொன்னேன். லீகலா கவர்மெண்ட் செய்ய முடியாத வேலையை நம்ம செய்யணும். நாட்டுக்கு மிரட்டலா இருக்கவங்கள ரகசியமா அழிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் சேவை. போடா சோவ. ஆரம்பத்துல நம்ம கம்பெனி நல்ல கம்பெனியா தான் இருந்தது. நாட்டு மக்களுக்கு உதவி செஞ்சு ஓஹோன்னு பேரு வாங்குச்சுன்னு எனக்கும் தெரியும். ஆனா அது இப்போ இல்ல. இப்ப நம்ம கம்பெனி எப்படி இருக்குன்னு தெரியுமா? கூலிக்கு மாரடிச்சுக்கிட்டு இருக்கு. வசதியானவங்க தேவையை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. கேட்கிற பணத்தை எவன் கொடுத்தாரோ அதுக்காக அது எதையும் செய்ய தயாரா இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா சட்டவிரோதமான செயல்களுக்கு அது துணை போய்கிட்டு இருக்கு. நாம என்ன செஞ்சோங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா ஷேடோ ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யறது நியாயம்னுவாங்க. கடைசியா எனக்கு கொடுத்த வேலை பல வருஷமா தகவல்